கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசிப்போம் யோவான் 16:33. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் இருக்குது, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, இந்த உலகத்துல அநேக உபத்திரவம் இருக்குது, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு இயேசு சொல்லி இருக்கிறார். உலகத்தை இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜெயிச்சிருக்கிறார். நம்ம ஜெயிச்ச கூட்டத்தோட நம்ம சேர்ந்தோம்னாக்கா நம்மளும் ஜெயிக்கலாம். யார் தோல்வி அடைஞ்சிருக்கிறா? ஜெய ஜீவியம் செய்யாம உண்மையை உத்தமமா ஜீவிக்காம தோல்வி அடைஞ்சது யாரு? பிசாசு. தேவனுக்கு உண்மை உத்தமமா பிசாசு ஜீவிக்கல. லூசிபரு என்ன செஞ்சா? பாவம் செஞ்சு அவனோட மகிமையை இழந்து போயிட்டான். அவன் நம்ம பிசாசோட கை கோர்த்து இருந்தாக்கா நம்மளும் எங்க போவோம்? ஜெயம் கொள்ள முடியாது, நம்மளும் அந்த நரகத்துக்கு தான் போவோம். அப்ப ஜெயிச்சது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். பிசாசு ஜெயிக்கல. பிசாசு ஆசைப்பட்டு அவனுடைய இச்சையினால விழுந்து போயிட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? உலகத்தை ஜெயிச்சு இருக்கிறாரு. நம்ம மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துல உபத்திரவம் நமக்கு இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதனால உலகத்துல உபத்திரவமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்குது. உலகத்துல உபத்திரவம் இருக்குது. ஆனா யார் நம்மோடு கூட இருக்கிறா? இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்ல, திடன் கொள்ளுங்க, நான் உங்களோடு கூட இருக்க, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், உலகத்தை நானே ஜெயிச்சிருக்கிறேன் இயேசு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில என்னத்தை ஜெயிக்கணும்? அந்த உலகத்துல என்ன காரியத்தை நம்ம ஜெயிக்கணும்? நம்ம வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வரலாம், சவால்கள் வரலாம், சுமைகள் இருக்கலாம், சுமைகள் நிறைந்ததா இருக்கலாம், நோயில பலவிதமான பிரச்சனைக்குள்ள நோயில காணப்படலாம், ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், பண கஷ்டப்படலாம், உழைந்த சில பேர் உறவுகள் உழைத்து போல காணப்படலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம யாரும் விதிவிலக்கு இல்ல, விதிவிலக்கு இல்ல, எனக்கு பிரச்சனையே வராதியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு உபத்திரவம் இருக்குது. அப்ப உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு உபத்திரவம் இருக்கிறபடினால நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை கெட்டியா பிடிச்சுக்கணும். இயேசு கெட்டியா இயேசுவை பிடிச்சுக்கணும். இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. நீங்களே அந்த ஆலயம் இயேசு சொல்றாரு. அப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. உலகத்துல அநேக உபத்திரவம் இருக்குது, நம்ம விதி விலக்கு இல்ல. நம்ம எனக்கு மட்டும் விளக்கியாச்சு, உபத்திரவமே இல்ல, நான் இயேசுவை ஏத்துக்கிட்டபடினால எனக்கு உபத்திரவமே வராது, இயேசுவை நான் ஏத்துக்கிட்டேன், எல்லா உபத்திரவத்தையும் ஆண்டவர் விளக்கல. உபத்திரவம் இருக்குது, ஆனாலும் இயேசு என்ன சொல்றாரு? நான் தினம் கொள்ளுங்க, நான் ஜெயிச்ச உலகத்தை, அதே போல உங்களால ஜெயிக்க முடியும், உங்களாலையும் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில சோதனைகள் அநேக வேலைகள்ல ஜெயிக்கும்படியா போறோம், தோற்கடிக்கப்பட்ட நிலவரத்துல காணப்படணும். இப்படி அநேக காரியங்கள் நம்ம வெற்றி அடையாதபடிக்கு, அநேக காரியங்கள் நம்ம தோல்வி அடைய செய்யக்கூடியதான காரியம் இந்த உலகத்துல இருக்குன்னு பாக்குறோம். ஆனா இந்த வெற்றி எல்லாம் எப்படி நம்ம அடைய முடியும்? இந்த தோல்விகள் இருந்து, பிரச்சனையில இருந்து, பண கஷ்டத்தில இருந்து, வியாதியில இருந்து, வேதனையில இருந்து, குடும்ப உடைப்புல இருந்து, இதுல எல்லாத்துல இருந்தும் நம்ம எப்படி வெற்றி பெற முடியும்? நம்ம சொந்த பலத்தினால செய்ய முடியுமா? நம்ம சொந்த பலத்தினால எதையும் செய்ய முடியாது. நம்ம வெற்றியா ஜெயிக்கணும்னா, இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா தேவ பலத்தினால்தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை தேவ பலத்தினால்தான் நம்ம ஜெயிக்க முடியும், சொந்த பலத்தினால ஜெயிக்க முடியாது. அதான் இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு. இயேசுவோட உபதேசத்துக்களை கேட்டு ஜனங்க சொல்றாங்க, ஆண்டவரே உங்களோட உபதேசம் ரொம்ப கடினமா இருக்குது, எங்களால அதை பின்பற்ற முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது இயேசு என்ன சொல்றாரு? மனுஷனால இது கூடாது, ஆனா தேவனால கூடும். அப்ப தேவனால கூடும் ஏன் சொல்றாரு? தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. நீங்களே அந்த ஆலயம்னு சொல்றாரு ஆண்டவரே, அந்த இயேசு அந்த ஆலயத்துக்குள்ள வசிக்கிறாரு, ஜீவிக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு காரியத்தை
மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். நம்ம இயேசுக்கு இடம் கொடுக்காம அவர் நம்முடைய ஜீவியத்துல காண, சில பேர் சொல்லுவாங்க, சில ஏதாவது பிரச்சனைத்துல சில இடத்துல மூளையில போய் ஒரு இடத்துல பைபிளை வைக்குவாங்க. பிரச்சனை வரும்போது ஒட்டி அந்த பைபிளை பார்த்து ஒரு மெழுகுவர்த்தியை குளித்து வச்சுட்டு ஆண்டவரே இந்த பிரச்சனை அப்படின்ட்டு வந்துருவாங்க. மற்ற நேரத்துல இயேசுவை பத்தி நினைக்கிறதே இல்லை. சில இடத்துல பார்த்தாக்கா பைபிளை திறக்கிறதே இல்லை. பைபிளுக்கு என்ன இருக்கும்? வீட்டு சேவா காசு, பேஜ் சீப்பு, அப்புறம் பேங்க் அட்டை, அப்புறம் கடன் அட்டை, இதுதான் வேற பைபிள்ல இதுதான் இருக்கும். வேற ஒன்றும் இருக்காது. படிக்கிறது இல்லையே. எப்ப எடுப்பேன்? சில வீட்டுக்கு சேவா காசு வாங்க வரும்போது, வீடு கொடுத்தவன் சேவா காசு வாங்கும்போது ஒரு தடவை பைபிள் திறக்கிறது. அப்புறம் இன்னொரு தடவை எப்ப திறக்கிறது? தலையில பேர் பிடிச்சா பேர் சீப்பு எடுக்கிறதுக்கு ஒரு தடவை பைபிள் திறக்கிறது. இல்லாட்டி கடன் வாங்க போனோமா, கடன் அட்டைய திறக்கிறதுக்கு ஒரு தடவை பைபிள் எடுக்கிறது. வேதத்தை வாசிக்கிறதுக்கு திறக்கிறது இல்லை. இப்பெல்லாம் சில பேர் என்ன செய்யறாங்க? பைபிளை இப்படியா வச்சு மெழுகுத்திரி கொழுந்து வச்சுக்கிட்டு பைபிளை வணங்குற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வேத வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம். கர்த்தரோட வார்த்தை அதுக்குள்ள இருக்குது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம பார்க்கிறோம், இப்படியா சில பேரு வேத வசனத்தை கொண்டு போய் ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுட்டு எப்பயாவது ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன், உங்க மேல அன்பா இருக்கிறேன், ஆனா நீங்க ஒரு பக்கமா இருக்க, வேதனை பிரச்சனை வர்றப்ப மட்டும் நான் உங்களை பாக்குறேன், அந்த பிரச்சனையில விடுதலை கொடுத்துருக்க, நான் மற்றபடி உலகத்துல எப்படி நான் ஜீவிக்கணுமோ அப்படி நான் ஜீவிச்சுட்டு போறேன். ஏன்னா உங்களுக்கு பல வேலை இருக்கும், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? ஒரு வாரத்துல வச்சுக்கிட்டு அவங்க உலக ஆசை இச்சைப்படி ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப உலக ஆசை இச்சைப்படி இப்படி ஜீவிச்சுக்கிட்டு இருந்தாக்கா எப்படி நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும்? நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை குறித்து சொல்லும் போது அந்த ஒவ்வொரு சபைகளோட குறைபாடுகளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. இந்த சபை இதுல குறைவா இருக்கிறது நான் காண்றேன், இந்த சபை இதுல குறைவா இருக்குது, இந்த சபை இதுல 7 சபைகளை குறிச்சும் பல விதமான குறைகளை சொல்றாரு. ஆனா எல்லா 7 சபைகளுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜெயம் கொள்ளுங்க. என்ன சொல்றாரு? ஜெயம் கொள்ளுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு, நான் இதை செய்வேன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் ஜெயம் கொள்ளும்படியா 7 சபைகளுக்கும் வலியுறுத்துறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் என்ன சொல்றாரு? நம்ம கர்த்தரோட பிள்ளைகள் எல்லாரும் ஜெய தீமையை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். மேலும் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான உண்மையான சவால் என்ன நிலவரம் வாழ்க்கையில உண்மையான என்ன பிரச்சனை? நம்ம சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு இயேசு வாக்களிக்கிறார். நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னு வாக்களிச்சிருக்கிறாரு. என்னை நேசிக்கிறவன் பிதாவை நேசிக்கிறான்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையா ஜீவிச்சா ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க ரட்சிக்கப்பட்டாக்கா உங்களுக்கு உபத்திரவத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுது, விளக்குறாதுல இருந்து உங்களை அதுல இருந்து உபத்திரவத்திலிருந்து பிரச்சனையில இருந்து தள்ளி வைக்கிறவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு ஆண்டவரே நமக்கு வாக்களிக்க கிடையாது. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் நமக்கு உலகத்துல பிரச்சனை இருக்குது, உண்மையாகவே நமக்கு சவால்கள் இருக்குது நம்ம பார்க்கிறோம். போல உலகத்துல உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு, ஜெயம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த காரியத்தை நம்ம வாசிச்சு இதுவரைக்கும் நம்ம படிச்ச காரியத்துல நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிறோம்? உபத்திரவம் உலகத்துல உண்டு. உலகத்துல நமக்கு சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்க சாகவே மாட்டீங்க, உங்களுக்கு சீக்கியே வராது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றதை கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம வாசிச்ச காரியத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது மெய்யாவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமக்கு பிரச்சனைகளை விலக்கி வைக்கல. பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனை உலகத்துல இருக்குது. ஆனாலும் இயேசு உலகத்தை ஜெயித்தாரு, அதே போல நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்? சொந்த பலத்தினால ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஏசுதான் ஜெயித்திருக்கிறாரு. இயேசுவோடு நம்ம ஐக்கியப்பட்டு ஜீவிக்கணும். இயேசுவோடு இடைப்படணும். இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டு நம்ம ஜீவிக்கும் போது தேவன் என்ன செய்வாரு? அதுக்கு ஜெயஜீவியை செய்யறதுக்கான காரியத்தை ஞானத்தை கருத்து நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். உண்மையிலே கண்ணை விட்டு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறார்.
பிரச்சனைகள் மத்தியில போகும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? ஆலோசனை கொடுப்பாரு. உண்மையிலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அநேக வேலைகள்ல நம்ம பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறது என்னத்தினால? தவறான முடிவு எடுக்கிறதுனால தான் என்ன செய்யறோம்? பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். அநேகருக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இப்படிப்பட்டதான சூழ்நிலை என்ன முடிவு எடுக்கிறது, அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு சரியா தெரியல. தெரியாததுனால தவறான முடிவை எடுத்து பிற்பாடு என்ன செய்யுது? மாட்டிக்கொள்வது. அதே தேவன் நம்மோடு கூட இருந்தார்னா தேவன் என்ன செய்வாரு? என்ன முடிவு எடுக்கணும், என்ன காரியத்தை செய்யணும்னு சொல்லி நமக்கு ஞானத்தை தருவாரு. ஏன் இப்படி தராரு? ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு, உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பிரச்சனையின் மத்தியில இருக்கிறோம், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயோ, மாட்டிக்கொள்ளக்கூடியதான ஒரு நிலவரம், ஒரு ஆபத்து வரக்கூடியதான நிலவரம், ஒரு ஆபத்தான சூழ்நிலை, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் போது இந்த வேத வசனம் நமக்கு நம்ம என்ன செய்யணும்? நினைவு கூறணும். இந்த வேத வசனத்தை யார் நினைவு கூறப்படுவா? ஆவியானவர் நினைவு கூறப்படுவார். அந்த வேலைகள்ல ஆவியானவர் என்ன செய்யறாரு? நினைவு கூற செய்யறாரு. அந்த வசனத்தை பாரு. இந்த வசனத்தில் நான் என்ன சொல்லி இருக்கிறேன்? உண்மையிலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சொல்லியிருக்கா இல்லையா? நான் உனக்கு ஆலோசனை தருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். அந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த வேத வசனம் நமக்குள்ள இருக்குது. அந்த வேத வசனத்தை ஆவியானவர் சுட்டி காட்டணும் நம்ம கிட்ட. அப்ப தேவன் நம்மோடு கூட இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? அவர் சுட்டி காட்ட முடியும். அப்ப தேவனுக்கு நாம் இடம் கொடுக்கணும். தேவன் நமக்குள்ள இருந்து கிரியை செய்யும்படியா இடம் கொடுக்கணும். நம்ம தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. நாம் தேவன் இடம் கொடுக்க கிரியை செய்ய இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம சொந்தமா நம்ம என்ன செய்யறோம்? அநேக காரியங்களை செய்யறோம். நம்ம பார்க்கிறோம், நம்ம ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆவியானவர் அவர் நமக்குள்ள இருக்கிறபடினால எல்லா காரியத்தையும் அவர் நடத்துவார் தான். ஆனா நம்ம இடம் கொடுக்கிறோம். பாருங்க, ஒருத்தவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். பிசாசு பிடிச்சா என்ன செய்யும்? அவங்களோட முழு காரியத்தையும் பிசாசு தான் நடத்தும். பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களா? பிசாசு பிடிச்சா அவங்க முழுமையா பிடிச்சுக்கும். அவங்க சொந்தத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. வெறுப்பு அவங்க சொந்தத்துக்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு செய்ய முடியாது. பிசாசு பிடிச்சிச்சுன்னா எதை செய்யணுமோ அது பிசாசு பிடிச்சதான் செய்யும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா அவர் அந்த மாதிரி செய்ய மாட்டார். நம்மளோட விருப்பம் என்ன? நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோமா? விருப்பப்பட்டு அப்பா அவர் கிரியை செய்வார். ஆவியானவருக்கு நம்ம விருப்பப்பட்டு இடம் கொடுக்கணும், அவர் கிரியை செய்ய மாட்டாரு. சில பேர் நினைக்கிறாங்க, ஆவியானவருக்குள்ள வந்துட்டாரு, அவர் எல்லாத்தையும் நம்மளோட காரியத்தை எல்லாத்தையும் மூடிட்டு அவரு பலம் கொண்டு செய்வாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, அவர் அப்படி செய்ய மாட்டாரு. பிசாசு தான் அப்படி என்ன செய்யும்? நம்மளோட பலத்தை முடக்கி போட்டுட்டு பிசாசு தான் காரியத்தை கொடுக்க செய்யும், பிசாசு பிடிச்சவங்களை பார்க்கும்போது. ஆனா ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது அவர் என்ன செய்வாரு? நாம் இடம் கொடுக்கும் போது நம்ம ஆத்மா எதுக்கு இடம் கொடுக்குதோ அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம இடம் கொடுக்காத காரியத்தை அவர் செய்ய மாட்டார். அதனால எப்பொழுதும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அவர் கிரியை செய்ய இடம் கொடுக்கணும். ஒரு காரியம், ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சு, உடனே தூக்கி போட்டு ஓடிக்கிட்டு அங்க ஒடியாந்துக்கிட்டு காரியத்தை செஞ்சு எப்படியாவது பிரச்சனையை செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தீவிரமா நம்ம காரியம் செய்யறோமோ அவ்வளோ தோல்வியாகவும் பிற்பாடு பிரச்சனையா தான் முடியும். நம்ம ஆவியானவருக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. ஆவியான தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. அவருக்கு இடம் கொடுக்க பழகிக்கணும். அவருக்கு இடம் கொடுக்கும்போது அவர் என்ன செய்வாரு? உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப அவர் என்ன செய்வாரு? நமக்கு ஆலோசனை கொடுப்பாரு. இப்படி செய்யி, இதை சொல்லி செய்யி, இதை சொல்லி. இப்படி பேசுறாங்களா? இப்படி பேசு, இப்படி பேசி பழகிக்கோ, இப்படி சொல்லு, இதை சொல்லு. அவர் என்ன செய்வார்? அவரோட ஆலோசனை கொடுப்பாரு. நம்ம அவரோட ஆலோசனை கேட்காம சொந்தத்துக்கு போய் அநேக காரியத்தை செஞ்சுட்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் கர்த்தர் எனக்குள்ள இருக்காருதான், ஆனா பாருங்க இவ்வளவு பிரச்சனை எனக்கு. ஏன் பிரச்சனை? ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறது இல்ல. அவர் கிரியை செய்யும்படியா இடம் கொடுக்கறது இல்ல. அவர் கிரியை செய்யும்படியா நம்ம இடம் கொடுத்தோம்னா எல்லா பிரச்சனையும் அவரு மேற்கொள்ள வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா திரைக்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. மாம்சத்தினால நம்ம ஒன்னையும் ஜெயிக்க முடியாது. நம்மளுக்கு உலகத்தில் உள்ள ஞானம் அநேக இருக்கலாம், அதுல ஜெயிக்க முடியாது. நம்ம உலகத்தோட காரியத்தை உலக ஞானத்துல ஜெயிக்கலாம். ஆனா தேவனுக்குரிய காரியங்களை உலகத்தோட ஞானத்துல நம்ம என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது.
அந்த சவாலை நம்ம மேற்கொள்ள முடியாது. தேவனுக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை, நம்ம ஆவிக்குரிய ஜீவிக்கிற முன்னே செல்ல வேண்டியதான காரியங்களை, உலகத்திலோட பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடியதான காரியங்களை தேவனிடத்திலிருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம சுய பலத்திலேயோ நம்ம சுய ஞானத்திலேயோ மார்க்சத்தின் வழியிலேயோ காரியங்களை மேற்கொள்ள முடியாது. நம்ம கர்த்தருக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். மேலும் நம்ம வாசிக்கிறோம், நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வேலை எங்கே இருந்து வருது? நம்முடைய வேலை எங்க இருந்து வருது? நம்ம வேலை இடத்துல வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்பேன். நமக்கு ஒத்தாசை எங்க இருந்து வருது? வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருது. வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருதுன்னு பார்க்கிறோம். நம்ம அநேக வேலைகளை ஒத்தாசை எங்க தேடுறோம்? மனிதர்கள் இடத்திலையும் பல மற்றவங்க கிட்டையும் ஒத்தாசைய நம்ம தேடுகளா இருக்கிறோம். அப்படி ஒத்தாசையை மற்றவங்க கிட்ட தேடும் போது நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு விடுதலை நமக்கு கிடைக்காது. ஒரு ஜெயஜீவியம் செய்ய முடியாது, எதையும் ஜெயிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த நேரத்துல ஒரு வேலை ஒரு ஜெயம் கொடுக்கக்கூடியதா இருக்கலாம். ஆனா தொடர்ந்து நமக்கு ஜெயம் கொடுக்கக்கூடியதா இருக்காது. நம்ம ஒரு காரியத்தை நம்ம சொந்த பலத்துல மேற்கொண்டு ஒரு சின்ன விடுதலை பெற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து நம்ம சுய பலத்துல தான் கிரியை செய்ய ஆரம்பிப்போம். தேவனோட பலத்தை பெற்றுக்கொண்டு ஜெயிக்க நம்ம விரும்ப மாட்டோம். ஏன்னா என்னால சொந்தமா செய்ய முடியல. அப்ப இதே போல நம்ம அநேக காரியங்களை ஒரு தடவை சொந்தமா செஞ்சு ஒரு சின்ன வெற்றி கிடைச்சது மாதிரி இருக்கும். ஆனா அது மெய்யான வெற்றியா இருக்காது. அது கிடைச்சதுனால நம்ம என்ன செய்வோம்? நம்ம சுயபலத்திலே இணைந்து காரியத்தை செய்ய ஆரம்பிப்போம். தொடர்ந்து நமக்கு என்ன வரும்? தோல்வியா வரும். நம்ம ஒரு தடவை கர்த்தர்கிட்ட எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்பு, எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவனிடத்திலிருந்து வருதுன்னு நம்ம பார்க்கிறோம். தேவன் கிரியை செய்ய நம்ம என்ன செய்யணும்? இடம் கர்த்தர் வழியில கர்த்தர் சொல்லியிருக்கிறார், மேலே கண்மை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருக்கு இடம் கொடுத்து தேவன் தாமே ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து அந்த காரியத்தை ஒரு தடவையாவது மேற்கொள்ள நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? சாட்சி சொல்லுவோம். கர்த்தர்கிட்ட நான் கேட்டேன், இப்படிப்பட்டதான பிரச்சனை வந்துச்சு, நான் என்ன செஞ்சேன்? கர்த்தர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபிச்சேன், கர்த்தர்கிட்ட கேட்டேன், கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்தாரு, அந்த ஆலோசனை படி செஞ்சேன், எனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிருச்சு. 10 வருஷமா பிரச்சனையா இருந்துச்சியா, 20 வருஷமா பிரச்சனையா இருந்துச்சு, 30 வருஷமா பிரச்சனையா இருந்துச்சு, யாருமே ஆலோசனை கேட்டேன், எங்கேயுமே கிடைக்கல, ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியல, பிரச்சனை எல்லாம் தோல்வியா முடிஞ்சிச்சு. நான் ஒரே கொஞ்ச நேரம் தான் முழங்கால் படிட்டு கர்த்தரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, நான் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழணும், இந்த சவால்களை என்னால மேற்கொள்ள முடியல, நான் வெற்றியான வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு கர்த்தரிடத்தை கேட்டேன், ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் இனிமே சந்திக்க மாட்டேன், உங்களோட பொறுப்புல விட்டுட்டு ஆண்டவரே நீங்க இந்த காரியத்திலிருந்து எனக்கு பூர்ண விடுதலை கொடுங்கன்னு கர்த்தர்கிட்ட சொன்னேன். நான் அதுக்கப்புறம் அந்த காரியத்தை நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நானே மறந்துட்டேன். அந்த பிரச்சனையில கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. நம்ம சாட்சி சொல்லக்கூடியதா இருக்குது. இப்ப ஒரு தடவை நமக்கு வெற்றி கிடைச்சிட்டு, எப்படி கிடைச்சிட்டு? ஆவியான ஒரு ஆலோசனைப்படி நடத்தோம், தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு, நமக்கு விடுதலை கிடைச்சிச்சு. அதே போல ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர்கிட்ட சொல்லி விடுதலை பெற்றுக்கொள்ள நம்ம ஆரம்பிக்கணும். விடுதலை பெற்றுக்கொள்ள நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யார் பலப்படுத்துறா? கிறிஸ்து பலப்படுத்துறாரு. இயேசு கிறிஸ்து நம்ம பலப்படுத்துறாரு. அவருடைய பலத்தினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்றாரு அப்போஸ்தலர். அதே போல நம்ம அநேக காரியங்களை செய்ய முடியும். ஆனா எப்படி செய்ய முடியும்? கிறிஸ்து பலப்படுத்துகிறாரே அந்த பலத்தினால நம்ம செய்ய முடியும். சொந்த பலத்தினால இல்ல, கிறிஸ்துவோட பலத்தினால நம்மளால எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். இயேசுவோட பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இயேசுவோட பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு பார்க்கிறோம். மேலும் நம்ம பார்க்கிறோம், நம்ம சோதனைகள் வரும்பொழுது ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறது? எதிர்த்து நிற்க வலிமையை கொடுக்கிறார். ஒரு பிரச்சனைகள் வருது, யார் நமக்கு வலிமையை கொடுக்கிறா? ஆவியானவர் என்ன செய்யறாரு? ஒரு வலிமையை நமக்கு கொடுக்கிறாரு அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க. சில வேளைகள்ல பாருங்க,
பிரச்சனை, பயம் இதெல்லாம் வரும்போது நம்மளால அதை சந்திக்க முடியாது. நம்மால அந்த காரியத்தை சந்திக்க முடியாது. மன உளைச்சலாகும் பெரிய வலி இருதயத்துல ஒரு பெரிய வலியா இருக்கும். அந்த நேரத்துல ஆவியானவர் நம்மளை உற்சாகப்படுத்தினா எப்படி இருக்கும்? ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துறாரு. அவர் ஒரு வலிமையை கொடுக்கிறாரு, ஒரு வல்லமையை கொடுக்கிறாரு. உன்னுடைய கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறாரு, உன்னை உள்ளமையில வரைந்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம உற்சாகமா இருக்க முடியும். சில பேர்கள வலி கஷ்டம் எல்லாம் இருக்கும் போது நமக்கு ஒரு என்ன செய்யணும்? வேதவசனத்துல ஒரு இடத்துல கூட வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பினால நெருக்கி ஏவப்படுகிறேன், நெருக்கி ஏவப்படுகிறேன்னு பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் கிறிஸ்துவோட அன்பு நம்ம நெருக்கி ஏவக்கூடியதா இருக்கணும். நெருக்கி ஏவக்கூடியதா இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து ஜெயம் செய்ய முடியும். சோதனைகள் அநேகம் வரலாம், பிரச்சனைகள் அநேகம் வரலாம். ஆனா ஆவியானவர் நம்மோடு நம்ம உற்சாகப்படுத்தி பலப்படுத்தும் போது, இந்த உற்சாகம் எப்படி வருது? நம்ம உற்சாகம் வரும்போது சில காரியங்களை செய்கிறது இல்லை. இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடினால, அவருக்கு எப்பொழுதும் நம்ம இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறபடினால அந்த உற்சாகத்தை அவரு நமக்கு உற்சாகம் கொடுத்திருக்கிறவராக இருக்கிறாரு. அவரு நம்ம உற்சாகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆவியானவர். அவரு நம்ம வேதவசனத்தை கூட வாசிக்கிறோம், நம்ம சோர்ந்து போய் இருக்கிறதான நிலவரத்துல அவர் நம்ம என்ன செய்யறாரு? ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு, கம்ஃபர்டரா இருக்கிறாரு. நம்ம ஆவியானவர் இப்படிலாம் நம்ம கர்த்தருக்குள்ள தொடர்ந்து ஜீவிக்க ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்காரு. மேலும் நம்ம வாசிக்கிறோம், நம்ம பயமா இருக்குது ஒரு காரியத்தை குறித்து பயந்துகிட்டு இருக்கிறோம். வேதவசனம் தேவ சமாதானம் நமக்கு, அவர் தேவனோட சமாதானம். அவர் சொல்லியிருக்கிறாரு, உலகம் கொடுக்கிறவனாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை அவருக்கு வேண்டி போகிறேன் சொல்லியிருக்கிறாரு. அவர் பயம் வரும்பொழுது கர்த்தருடைய சமாதானம் அவருக்கு எப்படிப்பட்டதான சமாதானம் அவருக்கு இருக்கும். அப்ப அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கும்போது நமக்கு ஒரு பயம் பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த பயத்தை அந்த சமாதானம் மேற்கொள்ளக்கூடியதா இருக்குது. அப்ப தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளக்கூடியதா இருக்கணும். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், தொடர்ந்து பல விதமான சுமைகள், பாரம், இந்த காரியத்தை என்னால செய்ய முடியல, எனக்கு பலத்துக்கு மிஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த காரியத்தை என்னால மேற்கொள்ள முடியல. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அவருடைய கிருபை நம்மை தாங்கக்கூடியதா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் பவுல் கூட என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இந்த கண்ணு எனக்கு பிரச்சனையா இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். அப்படி நம்ம தாங்கக்கூடாதபடிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தர் என்ன தரக்கூடியவராக இருக்கிறாரு? நமக்கு கிருபை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படி கிருபை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படி உலகத்துல அநேக பிரச்சனைகள் இருக்குது, சவால்கள் இருக்குது. நம்ம ஜெய ஜீவியை செய்யணும். எப்படி செய்ய முடியும்? சொந்த ஜீவிய பலத்தினால் நம்ம செய்ய முடியாது. தேவ பலத்துலதான் நம்ம இந்த காரியங்களை செய்ய முடியும். தேவ பலத்தினால தான் காரியங்களை செய்ய முடியும். தொடர்ந்து ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம், நாம தரிசித்து நடவாமல் விசுவாசிச்சு நடக்கிறோம். தரிசித்து நடவாமல் விசுவாசிச்சு, நம்ம விசுவாச கண்களினால தேவன் தருகிறதான ஆசீர்வாதங்களை தேவன் நடத்தி கொண்டு இதுவரைக்கும் கர்த்தர் என்னை நடத்தி வந்தாரு, இனிமேல் என்னை நடத்த வல்லவரா இருக்கிறார். தரிசித்து நடவாமல் நம்ம விசுவாசிச்சு நடக்கக்கூடியவரா இருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கிறோம் 1 யோவான் 5:4. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். நம்ம கர்த்தரால பிறந்ததான புது சிருஷ்டியா இருக்கிறோம். நம்ம என்னவா இருக்கோம்? புது சிருஷ்டியா இருக்கிறோம். கிறிஸ்துவில் இருக்கிறவர்கள் புது சிருஷ்டியா இருக்கிறார்கள், பழையவைகள் ஒழிந்து போயின நம்ம வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் புது சிருஷ்டியா இருக்கும்போது நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம். புது சிருஷ்டியா எங்க பிறந்திருக்கோம்? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறோம். அப்ப தேவனால பிறந்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறோம். அப்ப என்ன நடக்குது? நமக்கு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப தேவனால கிறிஸ்துவினால் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவினால் நம்ம பிறந்திருக்கும் போது நம்மளால என்ன செய்ய முடியும்? ஜெய ஜீவியம் செய்ய முடியும். நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அப்ப நம்ம விசுவாசிக்கணும், நம்ம தேவனை விசுவாசிக்கணும். ஜெய ஜீவியம் செய்ய கர்த்தருக்கு கிருபை செய்வாரு. அதே வேளைகள்ல கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்?
இடம் கொடுக்கணும். கர்த்தர் கிருபை செய்வாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொந்த ஆசையை சீப்படி காரியங்களை செய்ய முடியாது. மேற்கொள்றதுக்காக நம்ம உலகத்தோட ஞானம், உலகத்துல நமக்கு சில ஞானம் இருக்கலாம், சுயஞானம். அந்த சுயஞானத்துல சார்ந்து ஜீவிக்கிறார். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, சுய புத்தியின் மேல் சாராதே, சுய புத்தியில சார்ந்து ஜீவிக்காத, தேவனோட புத்தியை கேட்டுக்கோ, தேவனோட ஞானத்தை பெற்றுக்கொள்ள சொல்றாரு. நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம், அநேகம் கர்த்தரோட பிள்ளைகள் நம்ம பார்க்கிறோம். இப்படி ஜெயஜீவியை செஞ்சவங்களை நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு காலத்துல யோசேப்புக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்துச்சு, பலவிதமான சோதனைகள் வந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாரு? ஜெயில் கொண்டாரு நம்ம பார்க்கிறோம். யோசேப்புக்கு பல விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், அவங்க சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? விட்டு போட்டாங்க, அவங்கள எகிப்தியருக்கு விட்டு போட்டாங்க. ஆனாலும் அவர் என்ன செஞ்சாரு? கர்த்தரை பிடிச்சு கொண்டாரு, ஜெயிஜீவியை செஞ்சாரு. அதுல மாத்திரம் அங்க போய் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? ஜெயில போட்டாங்க. அங்க போய் பல பிரச்சனை, திருப்பி ஜெயில விட்டு பல பிரச்சனை, திருப்பி கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. இப்படி பல விதமான பிரச்சனை இருந்தாலும் இவங்களுக்கு ஜெயஜீவியை செஞ்சாரு. தானியேலை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். தானியேலு சிங்க கட்டியில கொண்டு போட்டாங்க. தானியேல் சொன்னாரா, ஆண்டவரே நான் உண்மை ஒத்தமா இருந்தேன், என்ன ஆண்டவரே நிலவரம் எப்படி இருக்குன்னு இல்ல. அவருக்கு அங்கேயும் தேவனை ஆராய்ச்சிக்கூடியவரா இருந்தார். கர்த்தரை முடிவிப்பாரு. அவருக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு, அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு. தொடர்ந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் பவுல் அந்த கப்பல் சேவை ஏற்பட்டுச்சு. ஆனா அப்போஸ்தலர் பவுல் என்ன செஞ்சாரு? அப்போஸ்தலர் பவுல் தேவன்ல நம்பிக்கையா இருந்தாரு. அந்த கடல் கப்பல் சேதத்திலையும் தேவன் கொண்டு போய் என்ன செஞ்சாரு? ஒரு மெலித்தா தீவுல விட்டு அங்க இருந்து நல்லபடியா போய் சேரத்துக்கு அவர் கிருபை செய்தாருன்னு பார்க்கிறோம். அப்படி நம்ம கிருபை செய்தாருன்னு பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிப்போம். ரோமர் 8:37. ரோமர் 8:37. எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கொள்கிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம அன்பு கொள்கிறவர்கள் யாரு? இவ எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கொள்கிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் நம்ம பார்க்கிறோம். நம்ம வெற்றி நம்ம படிச்சது போல பிரச்சனை இல்லாத வாழ்க்கையினால ஜெயம் கொள்றது இல்லை. பிரச்சனை இருக்குது, பிரச்சனையே இல்லாம ஜெயம் கொட்டையா? இப்ப நம்ம போற பந்தய சாலையில ஓடுறோம், ஒருவரும் இல்லாம எதிராளி இல்லாம ஒரு ஜெயிக்க முடியுமா? ஒரு ஜெயிக்க முடியாது. காடி ரேஸ் இருக்குது, மோட்டர் ரேஸ் இருக்குது, ஓட பந்தயம் இருக்குது. நம்மளுக்கு எதிராளி இல்லாம ஒரு ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. நமக்கு எதிராளி இருக்கணும். அதே போல நமக்கு பிரச்சனையில இருந்து ஜெயித்தாதான் ஜெயம். பிரச்சனை இல்ல நான் ஜெயிச்சீங்க செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்ப பிரச்சனையில உலகத்துல நமக்கு அநேக பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் என்ன செய்யணும்? அந்த பிரச்சனையை ஜெயிக்கொள்ளணும், தேவன் மூலியமா ஜெயிக்கொள்ளணும். மேலும் நம்ம என்னத்தை ஜெயிக்கணும்? உலகம், மாம்சம், பிசாசு, இவைகளை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இதான் பெரிய ஆபத்து. உலகம், மாம்சம், பிசாசு, அதெல்லாம் நமக்கு வருதான சோதனைகளை பார்த்தோம். வருகிறதான சோதனைகளை நம்ம பார்த்தோம். ஜெயிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். மேலும் நம்ம என்ன செய்யணும்? உலகம், மாம்சம், பிசாசு, இவைகளை நாம் ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். உலகத்துல 1 யோவான் 2:15 நாம் வாசிப்போம். 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனுடைய பிதாவின் அன்பு இல்ல. உலகத்தில் அன்பு கூறாதீங்க. ஒருத்தன் உலகத்தில் அன்பு கொண்டா பிதாவோட அன்பு இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உலகத்தை ஜெயிக்கணும், நம்முடைய சோதனைகளை ஜெயிக்கணும். இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? உலகம், மாம்சம், பிசாசு, இவைகளை ஜெயிக்கணும். நம்ம உலகத்தை நேசித்தா பிதாவோட அன்பு நம்ம இடத்துல இல்ல. அவர் பிதாவோட அன்பு நம்ம இடத்துல இல்லைன்னா அப்ப தேவன் வேதவசனத்துல வார்த்தைகள் தெளிவா அன்றியும் பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பு இருதயங்களை மூடப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப நமக்கு பிதாவின் அன்பு நம்ம இருதயத்துல இல்ல. நான் உலகத்தை நேசிக்கிறோம், உலகத்தை நேசிக்கிற அப்படின்னா நமக்கு என்ன ஆகல? பிதாவின் அன்பு இல்ல. பிதாவின் அன்பு இல்லாம நம்ம உலகத்தை கிரியை செய்ய முடியுமா? கிரியை செய்ய முடியாது. முதலாவது நம்ம என்ன செய்யணும்? உலகத்தை வெறுக்கிறதுக்கு முடிவு பண்ணணும். உலகத்தை வெறுக்கணும். அடுத்தது மாம்சம், மாம்ச இச்சை. கலாத்தியர் 5:16. கலாத்தியர் 5:16 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்ப மாம்ச இச்சை நம்ம இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்?
ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளணும். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளணும் என்ன? தேவன் நம்ம உள்ள கிரியை செய்யணும், அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்ப இடம் கொடுக்கும்போது கர்த்தர் சொல்லி 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 நம்ம காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது அப்ப நம்ம ஒரு ஏதாவது சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்வோம்? கர்த்தரையே சார்ந்திருப்போம், சுயங்களுக்கு நம்ம சார்ந்திருக்க மாட்டோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஒரு பிரச்சனை வருது, நம்ம பார்த்தோம் அடுக்கா ஒரு பிரச்சனை, பல விதமான பிரச்சனைகளை பார்த்தோம். இந்த பிரச்சனைகள் எல்லா காரியங்கள் வரும்பொழுது தேவனை சார்ந்திருக்கிறோம், தேவன ஆலோசனை கேட்கிறோம். அப்ப தேவ ஆலோசனை கொடுக்கிறாரு, அந்த ஆலோசனைப்படி நடக்கிறோம். அப்ப நம்ம தொடர்ந்து ஆவியானவரோட சத்தத்தை கேட்டு செயல்பட்டு, ஆவியானவரோட சத்தத்தை கேட்டு செயல்பட்டு நடக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம சொந்த ஞானத்தையோ உலக ஞானத்தையோ தேட மாட்டோம். அப்ப நம்ம தொடர்ந்து என்ன செய்வோம்? தேவ ஞானத்தை, தேவனோட சமாதானத்தையும் தேவனோட ஆலோசனை பெற்றுக்கொண்டு நம்ம காரியங்களை செய்யறபடினால தொடர்ந்து கர்த்தர் தான், நம்ம கர்த்தருக்காக தான் நம்ம பொறுத்திருப்போம். கர்த்தர் ஏதாவது இந்த காரியத்துக்காக ஒரு காரியத்தை சொல்லுவார், நமக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். அப்ப இப்படியே நம்ம என்ன செய்ய முடியும்? ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய முடியும். அதான் நம்ம வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது. தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பிசாசு, உலக மாம்சம், பிசாசு. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவர் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். ஆண்டவரே தெளிவா போட்டு உடைத்தார். தெளிவா போட்டு இந்த வசனத்துல தெளிவா போட்டு உடைத்தார். என்ன சொல்லிட்டாரு? பாவம் செய்கிறவர் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். தேவகுமாரன் எது வெளிப்பட்டாரு? பிசாசு கிரியைகளை அழிக்கும்படியாதான் தேவன் வெளிப்பட்டார். அப்ப நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். வேத வசனத்துல வாசிக்கிறோம், எதிர்த்து நில்லுங்கள், அப்ப பிசாசு ஓடி போவான். அந்த விசுவாசம், நம்பிக்கை, ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம ஜீவிக்கணும், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும். அப்ப மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் வாசிக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார். பிசாசு நமக்கு எனக்கு ஒரு பிசாசு நமக்குள்ள வர முடியுமா? வர முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும். அப்ப மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்போம். அதே மாதிரி பிசாசு நமக்குள்ள கிரியை செய்யாம இருக்கும். நமக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், ஜெப ஜீவியம், கர்த்தரோட வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கக்கூடியதான ஜீவியம், தேவனுக்கு கீழ்படுத்தி ஜீவிக்கிறோம் ஜீவியம், நம்பிக்கை, விசுவாசம், இதெல்லாம் நமக்கு முக்கியமா இருக்கு. கிறிஸ்தவ ஜீவியத்துல நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம வாசிக்கிற தொடர்ந்து இந்த ஜெயம் கொள்ளுகிறதான காரியத்தை குறிச்சு வெளிப்படுத்தின விஷயத்தை 2 நம்ம எல்லாம் வாசிக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசி மத்தியில் இருக்கிற ஜீவ வெளிச்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? ஜெயஜீவி நமக்கு, கர்த்தரோட பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தர் அநேக காரியத்தை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு ஜெயம் கொள்ளக்கூடியதான ஜீவியம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. தொடர்ந்து ஜெயம் ஜீவியம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை சொல்லணும். அதுக்காக சோதனை பண்ணுவோம்.